இந்த சொஜ்ஜி அப்பத்துக்கு முதல்ல 1 கப் மைதா மாவ கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு, சாஃப்ட்டா ஒரு டோவா பெசஞ்சு வச்சுக்கிறோம். இது எப்பவுமே மூடியே வச்சுக்கலாம். அப்பதான் மாவு ட்ரை ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாவ வந்து ஈக்குவல் சைஸ் வந்து எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருண்டையா உருட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 8 உருண்டை போல இதுல வந்து எனக்கு வந்தது. இப்போ இதையும் மூடியே வச்சுக்கலாம் எப்பவுமே. அப்பதான் இது வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ ஒரு கடாயில இதுக்கப்புறம் வந்து 2 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். அதுல ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். எந்த ஸ்வீட் ஆனாலும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டோம்னா, அதோட ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியா தூக்கி காமிக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல ரவை சேர்க்க போறோம். ரவைய முன்னாடியே ஒரு லேசா ஒரு வாட்டி வறுத்துட்டு, அதுக்கப்புறம் சேர்த்தா நல்லா இருக்கும். 1/2 கப் ரவை அடுப்ப சின்னது பண்ணிட்டு 1/2 கப் ரவை வந்து இதுல சேர்த்துக்கலாம். ஸோ ரவைய வந்து இதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து அ இறுகிண்டு வராம நன்னா வந்து இது அழகா உதிர் உதிரா பால் பிடிக்கிற அளவுக்கு நன்னா ஈஷிக்காம இருக்கும். ஸோ இது அடுப்ப வந்து சின்னதா வச்சுட்டு, நன்னா வந்து கலரிக்கலாம். கேசரி நன்னா வேகட்டும். இதுதான் நம்ம சொஜ்ஜின்னு பண்ண போறது. உள்ள வந்து நம்ம கேசரி பண்ற மாரியே தான். ஆனா நம்ம வந்து வெல்லம் போட்டு இதுல பண்ண போறோம். இது கட்டி இல்லாம நன்னா கலரிண்டு, இந்த ரவை நன்னா நம்மளுக்கு வெந்துக்கட்டும். இந்த தண்ணியும் வந்து நன்னா எவாப்பரேட் ஆயி, எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆயிக்கட்டும் இதுல. ரவை குக் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து வெல்லமோ, சர்க்கரையோ எதுவா இருந்தாலும் சேர்க்க முடியும். அப்படி இல்லாட்டினா, அதுக்கப்புறம் வேகாது நம்மளுக்கு. ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 1/2 கப் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வெல்லத்த வந்து நான் சேர்க்கிறேன் இதுல. உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலா கோவில்ல குடுக்குற இந்த சொஜ்ஜி அப்பம் வந்து வெல்லம் போட்டு தான் இருக்கும். வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இளகி குடுக்கும். அப்புறம் அது கொஞ்ச நேரத்திலேயே கெட்டியாயிடும். திருப்பியும் வந்து கட்டி இல்லாதக்கு நன்னா வந்து கலரிக்கலாம். அப்படி எங்கேயாவது குட்டி குட்டி கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா, நன்னா கரண்டியோட பேக் சைட வச்சு அத நன்னா உடைச்சு விட்டுடலாம் நம்போ. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து நன்னா தயாராயின்ருக்கு. இந்த சொஜ்ஜி அப்பத்துக்கான பூர்ணம் வந்து தயாராயின்ருக்கு. இதுல வந்து நம்போ மேல வந்து 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறோம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு வாசனை குடுக்கும். நல்ல டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அதோட 1 டீஸ்பூன் நெய் விட்டுண்டு, நம்ம இத நன்னா கலரிக்கலாம். நம்ம யூசுவலா பண்ற கேசரி மாதிரி இதுக்கு வந்து நெறைய வந்து நெய் விடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் வந்து போரும். நம்ம ஆல்ரெடி இத வந்து எண்ணெயில வேற பொரிக்க போறோம். ஸோ அதனால இந்த அளவுக்கு நெய் விட்டா இதுல வந்து நம்மளுக்கு போரும். இப்போ இது தயாராயிடுது நம்மளுக்கு. கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுட்டு அடுப்ப அணைச்சுட்டு, நன்னா வந்து இத மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதுல ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் வேணா சேர்த்துக்கலாம். பட் அது வந்து பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இது தயாராயிடுது. இது நன்னா ஆறட்டும் இத. நன்னா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் கையில நெய் தடவிண்டு, இத வந்து நம்ம உருட்டி வச்சுக்க போறோம். இப்போ நம்ம சொஜ்ஜி அப்பம் பண்ணலாம். இப்போ மாவ வந்து ஒரு உருண்டைய எடுத்துண்டு, அதுக்கு மேல ஒரு சொட்டு ஒரு ட்ராப் ஆஃப் எண்ணெய் விட்டுக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் தான். அத வந்து மாவ வந்து இப்படி கையால நன்னா தட்டி, ஒரு சின்ன டிஸ்க் அளவுக்கு நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். அத வந்து அப்படியே மைதாங்கிறனால நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அது. ஸோ இத தட்டி வச்சுக்கலாம் நம்போ. இதுக்கு மேல தான் நம்ம வந்து இந்த உருண்டைய வைக்க போறோம். வெல்லம் பண்ணி இது சொஜ்ஜி பண்ணியிருக்கோம்ல வெல்லம் போட்டு, அந்த மாவோட அளவுக்கே அந்த சொஜ்ஜி உருண்டையும் இருந்தா தான், அந்த அந்த சொஜ்ஜியோட உருண்டையும் இருந்தா தான், நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சாப்பிடுறச்ச ஈவனா இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல மாவா இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் தான் பூரணம் இருக்கும். ஸோ பூரணத்தோட அளவும், இந்த இதோட மாவோட அளவும் ஒரே சைஸ்ல இருந்தா தான், நம்மளுக்கு வந்து சரியா இருக்கும் சாப்பிடுறச்ச. இப்ப இத உள்ள வச்சுட்டு எல்லா இடமும் நன்னா க்ளோஸ் ஆற மாரி நன்னா சீல் பண்ணிக்கலாம். இது மைதா மாவுங்கிறனால நன்னா ஸ்ட்ரெச் ஆகி வரும். இந்த எண்ணெய் தடவின்னு இருக்கிறனால நன்னா இன்னும் இழுத்து பண்றதுக்கு வரும். அப்புறம் இத கையாலேயே இப்படியே ஜென்டிலா வந்து ஒரு சின்ன சொஜ்ஜி அப்பம் அளவுக்கு நம்மளுக்கு இந்த கச்சோரிலாம் பண்றோம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம தட்டினா போரும். பூரி மாதிரி இருந்தா போரும்.
ஸோ இதை வந்து கையாலே தட்டிக்கலாம். உங்களுக்கு ரோலிங் பின் வச்சு உருட்டணும் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பரோ இல்லைன்னா ஒரு வாழை இலையை கிரீஸ் பண்ணியோ அது மேலே போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் தட்டினா சரியாக இருக்கும். ரொம்ப அழுத்தி தட்ட வேண்டாம். அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியில் வந்துடும். அப்புறம் எண்ணெய் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ தட்டிண்டாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுண்டு எப்போவுமே மூடியே வச்சுக்கோங்க ட்ரை ஆகாமல். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்க போகிறோம். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நம்ம வந்து திருப்பி போட்டு நல்லா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சொஜ்ஜி அப்பம் வந்து கோதுமையில் பண்ணலாமான்னு சில பேர் வந்து கேட்பா. ஆனால் அது வந்து கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டோ டெக்ஸ்சரோ இதே மாதிரி வராது. எனிவே நம்ம என்னைக்கோ பண்ணுறச்ச வந்து இந்த மாதிரி வந்து மைதாவில் பண்ணுறதே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா 2 பக்கமும் பொரிச்சு எடுத்து நல்லா கொஞ்சம் உப்பிண்டு வரும். அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே நம்ம 2-3 ஸ்டாக் பண்ணி வச்சோன்னா அது அப்படியே வந்து சாஃப்டாக இதுவாகிடும், மிங்கிற மாதிரி ஆகிடும். நல்லா இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் இந்த சொஜ்ஜி அப்பம் குக் ஆகிடுது. இது நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சீல் பண்ணும்போது ப்ராப்பராக சீல் பண்ணாதான் உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து பொரிக்கும் போது விண்டுண்டு எண்ணெயில் வராதக்கு இருக்கும். இதே மாதிரி மிச்சம் எல்லா சொஜ்ஜி அப்பத்தையும் தட்டிட்டு இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இது தயாராக எடுத்து பொரிச்சாச்சு. இதை ஒரு கிச்சன் டவலில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம்.